வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஜூஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ரோஸை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாச்சுங்க. நம்ம ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரோஸ் பெட்டல்ஸை வச்சு நிறைய வெரைட்டிஸாக நம்ம இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன குறிப்பாகவும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக விடாதீங்க. பன்னீர் ரோஸ் கிடைச்சா இந்த மாதிரி வீட்லேயே நம்ம நேச்சுரலாக ரோஸ் மில்க் எசன்ஸையும் செஞ்சிடலாம். ஜாமுன் செய்யலாம், குல்கோன் செய்யலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் செய்யலாம், இன்னும் நிறைய சோப் செய்யலாம், அப்புறம் சிரப் செய்யலாம், அதாவது அந்த ரோஸ் ஆயில் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் இதில் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோஸ் கிடைக்கும் போது பெட்டல்ஸை வச்சு நீங்கள் பவுடர் ஆக்கி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் ரோஸ் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவ்வளோ மனமாக இருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது இதை அப்படியே செஞ்சுக்குங்க. இப்போ இதை பன்னீர் ரோஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் அப்படியே செடியில் இருக்கும் போதே நீங்கள் எடுத்து டக்குன்னிட்டு செஞ்சிடலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா? எங்கேயாவது இந்த மாதிரி வாசமாக கிடைக்கிற அந்த பன்னீர் ரோஸை தேடி எடுத்துக்குங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ரோஸ் பெட்டல்ஸை கூட நீங்கள் பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் எசன்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை கூடவே ஜாமுனும் செஞ்சிடலாம். எப்படின்றத பார்த்தலாம். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு 15 ரோஸ் எடுத்து பெட்டல்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஆஃப் அளவுக்கு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாங்க. கலருக்காக, நேச்சுரலாக கலர் எடுக்கிறதுக்காக இந்த பீட்ரூட் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ பனக்கற்கண்டு தான் இந்த கடாயில் போட்டிருக்கு. இது என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணது. அதில் பனக்கற்கண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பீட்ரூட்டையும் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு அரை லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம இந்த எசன்ஸில் ஆட் பண்ண போகிறோம், கெடாத இருக்கிறதுக்காக. இது லெமன் ஜூஸ் தாங்க. இப்போ இது ஃபுல்லாக அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கம்பி பதம் வந்த பிறகு ஆட் பண்ணி இப்போ கொதிக்க விடுறேன். இதில் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க. நான் செய்யும் போது பார்த்திங்கன்னா வெறும் நார்மல் கல்கண்டை வச்சு செஞ்சேன். அதுவும் நல்லா தாங்க வந்தது. அதுக்கு அடுத்த டைம் செய்யும்போது வெறும் சர்க்கரையை வச்சு செஞ்சேன். அதுவும் சூப்பராக தான் வந்தது. பனக்கற்கண்டுன்னும் போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். சலசலன்னு கொதிச்சிட்ட பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ரொம்ப திக்காக எடுத்துடாதீங்க. ஆல்ரெடி நம்ம கம்பி பதத்தில் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், சூப்பராக அந்த எசன்ஸ் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி இறங்கிடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ மேலே இருக்க அந்த ஃபில்டர் பண்ணதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அது செமையாக இருக்கும். பிரெட் ஜாமுனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பீட்ரூட், நாட்டு சர்க்கரையோ இல்லை கற்கண்டு எது போட்டிங்கனாலும் ப்ரெட்டில் போட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜாமுனும் சேர்த்து தயாராகிடும். ஒரு சிலர் தேவைப்பட்டால் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிப்பாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. உங்கள் ஃப்ளேவருக்கு எப்படி, இப்போ ரோஸ் மில்க் செய்கிறதுனால அதில் ஏலக்காய்லாம் ஃப்ளேவர் தேவைப்படாது. அதனால் அந்த மாதிரி ஆட் பண்ணாத இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் தயாராகிடுச்சு பாருங்கள். இதில் லெமன் ஜூஸாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பி பதம் எடுத்ததுனால கெடாது. இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஜாமுனையும் நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணியும் சாப்பிட்லாம். எசன்ஸும் தயாராகிடுச்சு. சூப்பராக ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் தயார் பண்ணி பண்ணலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி அப்ளை பண்ணி பசங்களுக்கு கூட ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாங்க. இந்த ஜாமுன் சூப்பராகவே இருந்தது. நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். இந்த ஜாமுன் என்னோடய ஃப்ரெண்டும் செஞ்சாங்க. அடுத்த டைம் அவங்களுக்கும் சூப்பராக வந்தது. அவங்க தான் பனக்கற்கண்டில் செஞ்சாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 என்கிட்ட பனக்கற்கண்டு இல்லாதனால நார்மல் கற்கண்டுலேயும் செஞ்சு அப்படியே அசல் கடையில் வைக்கிற அந்த சிரப் மாதிரியே தாங்க இருந்தது. ரோஸ் மில்க் எசன்ஸ் ரோஸ் மில்க்கும் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இது ரெண்டுமே என்னோடய பசங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்னென்னு பார்க்குறீங்களா? சப்ஜா சீட் தாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடுது. இதை எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் எசன்ஸில் கலந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். ரோஸ் மில்க் பால் காய வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பாலாக இருந்தாலும் காய வச்ச பாலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சப்ஜா சீடை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் நல்லா ஆற்றி கொடுக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஹீட்டான பாடி ஆகிடும். இந்த மாதிரி சப்ஜா சீடெலாம் ஆட் பண்ணும்போது குளிர்ச்சியாகும். அந்த இதுவை ஹீட்னஸை குறைக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த சப்ஜா சீட். இந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி ரோஸ் மில்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது லெமன் ஜூஸ் எதில் வேணாலும் இந்த சப்ஜா சீடை ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் வேறு வேறு மாதிரி வெரைட்டிஸ்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து சேமியாவை வந்து நல்லா வேக வச்ச சேமியாவை கூட ஆட் பண்ணி நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாங்க. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சப்ஜா சீட் போட்ட ரோஸ் மில்க் தயாராகியாச்சு. இதையே நான் வந்து பாக்ஸில் வந்து போட்டு நம்ம சேல்க்கும் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே ரோஸ் பெட்டல்ஸை வச்சு குல்கோந்த் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து ஒரு 10 ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனில் தாங்க ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக இதையும் நான் ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து இந்த இடத்துல அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து, அதாவது நார்மல் ரோஸ் கிடைக்கிது, இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் கிடைக்காததுனால ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி எதையும் செய்ய முடியல. நாங்கள் எங்கேயாவது கேட்டாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இதை வானலில் போட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்குங்க. கொஞ்சமாக வணக்கின பிறகு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாங்க. இது முழுகிற அளவுக்கு ஹனி ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து அதை ஊற வச்சிட்டிங்கனாலே சூப்பரான குல்கோந்த் தயாராகிடுங்க. இது செம்மையாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹீமோக்ளோபின்லாம் ஏறும்ட்டு கூட எங்கள் வீட்டில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஊற ஊற பார்த்திங்கன்னா அந்த ஹனி ஃபுல்லாக இதில் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பசங்களுக்கு தொட்டுக்க கொடுக்கலாம், பூரிக்கோ தோசைக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். பசங்க அப்படியே டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபேஸ்லாம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சின்ன வயசுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குல்கோந்த் சாப்பிட்டா வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் வரும் அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து வெளியே வாங்கும்போது உங்களுக்கு அதிக காஸ்ட்டு, வீட்டிலே செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு சோப் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் சோப் வந்து சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவும் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் மில்காக இருக்கட்டும், குல்கோந்தாக இருக்கட்டும், எது வேணாலும், இந்த சோப்பாக இருக்கட்டும், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சோப் பேஸை வந்து கிளிசரின் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கிளிசரினும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு தான் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். அரைச்சி வடித்து இந்த மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். அது கூட வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டு தாங்க செஞ்சாங்க. பொட்டேட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா நீம் சூப், இந்த மாதிரி கேரட் வச்சு, அப்புறம் பச்சைப்பயிறு வச்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். பட் வந்து இந்த சூப் நான் ட்ரை பண்ணலைங்க. பட் அவங்க வந்து நல்லா இருந்தது, இது ஸ்மெல்லும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சோப் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மெல்ட் பண்ணிடலாம். டபுள் பாயில் மெத்தடில் தான் மெல்ட் பண்ண போகிறோம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வந்து அதில் பாதி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது நான் 1/2 kg எடுத்துக்கலாம், இல்லை 1/4 kg எடுத்துக்கலாம். அதுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க இருக்கும். ஆட் பண்ணி இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேறு எதுலையாவது பண்ணும்போது நுர வராது, கிளிசரினில் நல்லா வருது அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து பர்ஃப்யூம் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எசென்ஷியல் ஆயில் தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது கூட ஒரு 2 drops அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு செஞ்சுட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கேப்சூல் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாயில் ஆகி எல்லாமே மெல்ட் ஆகிடும் அந்த பேஸ் எல்லாமே. இப்போ வந்து நம்ம இதை மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அது தெரியறதுக்காக அவங்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேல்க்குன்னா அந்த கிராம் தெரியும் இல்லைங்களா, ஃபுல்லாக ஊற்றினா எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். வீட்டுக்கு அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ வேணாலும் கரண்டியில் எடுத்தோமோ, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு 1/2 hour விட்டிங்கனாலே நல்லா வந்து செட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரோஸ் சோப் வந்து தயாராகிடும். சூப்பராக இருக்கும். வாசமும் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆயில் செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பன்னீர் ரோஸ் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா வாசமுள்ள ரோஸை வச்சு நம்ம இந்த ரோஸ் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தாங்க தயார் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயிலில் வந்து நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் அளவு கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரோஸ் ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக கேட்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிளாக் மார்க்லாம் இருக்கும் இல்லைங்களா கழுத்தண்டெல்லாம், அதுவும் இந்த ரோஸ் ஆயில் வந்து நல்லா கேட்கும். அப்புறம் இந்த சுருக்கம்லாம் கூட போகும். ஃபேஸில் வந்து இந்த மாதிரி
சுருக்கங்கள்லாம் கூட எளிதில் போகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ரோஸ் ஆயிலில். கண்டிப்பாக ரோஸ் கிடைச்சா அந்த கோகோனட் ஆயிலில் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.